என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை செமஸ்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணுங்கிறத 10 டேஸ் ஸ்டடி பிளானாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னா, இது வரைக்கும் வந்துன்னா டே 9 வரைக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் 14 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்தாச்சு. இப்போ டே 10ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லா யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் நான் கொடுக்கல. நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து என்னென்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி வந்து 14 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்தனோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி செமஸ்டர் எக்ஸாமில் கேட்டக்கூடிய, அதாவது போர்டு எக்ஸாமில் கேட்டக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸாக கொடுத்தக்கூடிய கொஸ்டின்ஸை கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின்ஸோட முடிவிலையும் எந்தெந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு வந்து கன்சாலிடேட்டட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின், அதே மாதிரி யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 எல்லா யூனிட்டுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் செப்பரேட் வீடியோவாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அதனால் நீங்கள் அந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் அதில் வந்து என்னென்னா எனி 3 யூனிட்ஸினுடைய இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. 5 யூனிட்டோட 3 மார்க்ஸ் கொஸ்டின் படிக்கணும். சப்போஸ் 5 யூனிட் உங்களால் படிக்க முடியலன்னா ஏதாவது 3 யூனிட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய 3 யூனிட் உண்டான 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் படிச்சுங்க. சரிங்களா?